காலையில் ஒரு 5:30 போலலாம் அலாரம் வச்சேன். இருந்தாலும் அப்படியே தூங்கி 6 மணிக்கு தான் எழுந்தேன். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு சொல்லிவிட்டு இன்றைக்கி 2 hours ஹெல்த் ரொட்டீன் சேலஞ்சில் டே 22 அப்படியே போர்வையெல்லாம் மடிச்சு வச்சுட்டு பல்ல விளக்கலான்னு போனால் பேஸ்ட் இல்லை. அதனால் அந்த பேஸ்ட்டை எப்பயும் கத்திரிக்கோலை வச்சு நடுவில் கட் பண்ணுவேன். ஆனால் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி இருக்கிறத எடுத்து அப்படியே பல்ல விளக்கிட்டேன். இன்னைக்கு இப்போ தான் நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட பேர் ராம். அப்புறம் எப்பயும் போல் காலைக்கு ஓட்ஸை போட்டு குளிச்சுட்டு வந்து இந்த ஃபேண்ட்டை பார்த்தா ஒரே இங்கு கரை. இது எப்பயும் நான் பண்ணுறது உண்டு. பேனாவை பேக்கெட் உள்ளாரே வச்சிடுறது, அது ஃபுல்லாக இங்க் ஆகிடும். சரி அதை விடுங்க. அதேமாரி முன்னாடி ஒரு சீட்டு பார்த்துருப்பீங்க, அது வந்து லாட்ரி சீட்டு, சாதா சீட்டு இல்லை. அதையும் அப்படி தான் ஆக்கிட்டேன். அப்புறம் அப்படியே தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு சென்ட் அங்கே எங்கன்னு அடிச்சுட்டு அப்படியே நேராக எங்கே போயிட்டேன்னா டீ கடைக்கு போயிட்டேன். ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டே இருக்கும் போது அந்த காரை பார்த்தா செம்ம அழகாக இருந்தது. ஏன் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் காஃபி அப்படின்னா எனக்கு கேப் இருந்ததுக்கப்புறம் ஹிட்டிங் த சீட்டு, அது ஒன்றும் இல்லை, நல்லா தூங்கி வெளியிறேன். அதான் போகிறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி. நைட்டு மதியத்துக்கே எல்லாமே சாப்பாடு அங்கேயே முடிஞ்சு. அப்புறம் 3 வேளையும் மறக்காமல் நல்லா சாப்பிடுங்க, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் இன்றைக்கி சமத்தையான ஒர்க்கு. அவ்வளோதான். அந்த சோகத்தோடைய அன்னைக்கு ராம் நாளை முடிச்சுக்கிறேன். டாட்டா, குட் பாய்.